ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் பாடை நான் பார்க்கிறேன். அளவுக்கு மீறி கஷ்டம், அளவுக்கு மீறிய கண்ணீர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏக்கம், எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடப்பது. மற்றவர்கள் தான் எதிராக இருக்கிறார்கள், குடும்பத்தில் இருப்பவர்களாவது நமக்காக ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று பார்த்தால் அவர்களும் சில விஷயத்திற்கு அப்படியே எதிராகவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் என்பது அப்படியே அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்பது இல்லவே இல்லை, கெட்டது என்பதுதான் வரிசை கட்டி நிற்கிறது. இது எல்லாமே எப்பொழுதும் என்னிடம் சொல்வார், என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்ன சாய், ஏன் சாய் உன் அம்மாவா பாக்குறேன், அப்பாவா பாக்குறேன், இவ்வளோ விஷயம் நடக்குது, ஆனா நீ ஏன் சாய் இப்படி என்ன தவிக்க விடுற? ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம். சிறு வயதிலிருந்து கஷ்டப்படுறேன், நீயா கொடுத்த வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டேன், இப்போ அடுத்த ஒரு வாழ்க்கை வந்துச்சு, அதுலேயுமே நான் கஷ்டப்படுறேன். எனக்கு எப்பொழுதுதான் விடுதலை, எப்பொழுதுதான் நல்ல வாழ்க்கை? நீ கொடுத்ததை கொடுத்துட்ட, இனிமே எப்பொழுது நல்லது நடக்கும் என் வாழ்க்கையில? இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்ப என்ன புரிஞ்சுக்குவாங்க? என்னுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு புரிஞ்சுக்கல என்ன, நான் எப்படி பாத்துக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் செய்யறேன், எல்லாமே புரியுது. ஆனா என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன், நான் ஒரு விஷயத்திற்காக இதை நான் செய்யலான்னு ஆசையா இருக்கேன், எனக்கு இதுக்கான திறமை இருக்கு, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என்று சொன்னால் கூட உனக்கு இதெல்லாம் வராது, உனக்கு இதனால திறமையெல்லாம் கிடையாது, உன் வேலை என்ன, வீட்டில் இருக்கிறது, அதை பார்த்துட்டு அப்படியே இருன்னு தான் சொல்றாங்களே தவிர நீ செய்யுமா, நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல யாருமே இல்லை. எனக்காக யாரும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் ஓடுறேன், மற்றவங்க கூட பிறந்த ரத்த உறவுகளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் ஓடுறேன். ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரும் வரமாட்டாங்க. அதே நேரம் நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யறேனாலும் அதுக்கு ஒத்துழைக்காம, இதெல்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் நீ செஞ்சு எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு அப்படியே என்ன மட்டம் தட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சாய் அர்த்தம்? நான் இப்படியே தான் இருப்பேனா? என் வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டேனா என்று நீ அழுவது எனக்கு கேட்கிறது, புரிகிறது. நீ எதெல்லாம் கேட்கிறியோ, எந்த விஷயத்தை எல்லாம் சொல்றியோ, அதுக்கெல்லாம் நான் சரியாதான பதில் சொல்றேன். நீ இப்பொழுது இந்த விஷயத்த சொல்ற, அது என் காதுல கேட்டதுனால தானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். கேட்கலன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் துவண்டு போன, நிறைய இடத்தில் கஷ்டப்படுகிறாய். நீ பட்டாய் என்று சொல்லி அது இறந்த காலமாக மாற்ற நான் விரும்பல. இப்பொழுது நீ இந்த நிகழ்காலத்திலையும் கஷ்டப்படுற, கஷ்டப்பட்டு பட்டு பட்டு தான் நீ என்கிட்ட வந்து இன்னுமா என்ன நீ கஷ்டப்படுத்துற, இன்னுமா என்ன நீ கவலைப்படுத்துற, ஏன் தான் என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிற என்று மன உளைச்சல் கேட்கிற. தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிக சோதனைகளை கண்டாய், ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமெல்லாம் உண்டு. ஆனால் யாரும் உன்னை சாதிக்கவும் விடவில்லை, அதே நேரம் உனக்கு யாரும் உதவியும் செய்யவில்லை. சரி விடு, இதுவரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் விடு. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நான் செய்ய போகிறேன், இதற்கு பிறகு என்னெல்லாம் உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன், என்னென்னலாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் என்பதை சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லோரும் என்ன செஞ்சாங்க? உன்னை மட்டம் தட்டினாங்க, உன் வாழ்க்கையில் உன்னை உருப்படவே விடாம, இது உனக்கு வந்து இது வராது, நீ இந்த விஷயம் செய்ய போறியா, செய்யாத, அந்த விஷயம் செய்ய போறியா, செய்யாத, இப்படிதான் சொன்னாங்க. ஆனா இதற்கு பிறகு யாருமே உன்னுடைய வாழ்க்கையில வந்து நின்று இதை செய்யாத, இதை செய், இந்த விஷயத்த செய்ய, அந்த விஷயத்த செய்ய என்று அவர்கள் ஒரு நாட்டாமை, அவர்கள் ஒரு நான் தான் செய்யணும், நீ தான் செய்யணும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் நீ என்ன விஷயத்தை செய்யணும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தை
கண்டிப்பாக உன்னை நான் செய்ய விடுவேன். அவங்கதான் எல்லாமே செய்யும். குடும்பத்துல இருக்கிற பெரிய ஆள் தான் எல்லாமே செய்யணும். உன்னுடைய சொந்தக்காரங்க சொல்றதுதான் நீ செய்யணும்னு இல்லாம அவர்களுடைய ஒரு விஷயங்களாகவும் நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதற்கெல்லாம் தானாகவே வழி கிடைக்கும் அளவுக்கு நான் உனக்கான விஷயத்தை செய்வேன். உனக்கு இதுவரைக்கும் நேரம் சரியில்லை. இப்பொழுது வயது என்ன? கரெக்டா சரியாக உன் ஜாதகத்தை எடுத்துப்பார். சரியாக ஜாதகத்தை எடுத்துப்பார். உனக்கு இப்பொழுது இந்த வயது கர்மவினை முடியும் என்று போட்டிருக்கும். அடுத்தது நல்ல நேரம் வரும், கிரகமானது வந்திருக்கும். போய் பார். உனக்கு நல்ல கிரகமும் நல்ல நேரமும் வந்து விட்டது. கர்ம வினைகளானது முடிந்து அடிமைத்தனமான வாழ்க்கை முடிந்து சுதந்திரமான வாழ்க்கை வந்து விட்டது. ஒரு விஷயத்தை நான் சாதிக்க போகிறேன் என்று சொன்னால் நீ சாதிக்க மாட்டாய் என்பார்கள். நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் என்றால் அதையுமே யாரும் காதில் வாங்க மாட்டார்கள். நான் சாதித்து விட்டேன், நான் எல்லாவற்றையும் வென்று விட்டேன் என்றால் தான் நம்புவாங்க. அதற்கு முதலில் வழிவிட வேண்டும். நீ சாதிக்கிறியா இல்லையா என்று பார்ப்பதற்கு முதலில் வழிவிட்டால்தான் நீ சாதிக்கிறியா இல்லையா என்று பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீ சாதிக்க மாட்ட, உனக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே திறமை இல்லை அப்படின்னு. குடும்பத்தில் இருக்கும் பொறுப்புகளையே உன்னை நம்பி விடுவது கிடையாது. ஏனென்றால் நீ பொறுப்பாக எதையும் செய்ய மாட்டியாம். அதற்காக பொறுப்பாகத்தான் நீ எல்லாமே செய்வ. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, அவ்வளவுதான். எந்த வாய்ப்பையுமே உனக்கு கொடுக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுக்காமல் குடும்பத்தை பொறுப்பா நடத்த மாட்ட, குடும்பத்தில் உனக்கு பொறுப்பு இல்ல, குடும்பத்திற்காக எதுவும் நீ செய்யல என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு மனசாட்சி இல்லை என்றுதான் அர்த்தம். உன்னிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதை செய் என்றாலும் நீ உன்னுடைய உயிரை கொடுத்து கூட செய்வாய். அந்த அளவுக்கு திறமை கொண்ட பெண் தான் நீ. இதுவரைக்கும் சிறு வயது என்ன செஞ்சாங்க உங்க வீட்டுல? இதெல்லாம் வேண்டாம், எப்படியாவது உன்னை நல்ல ஒரு இடத்துல திருமணம் செய்ய வேண்டும், அப்படி ஒரு வாழ்க்கை கொண்டது. இப்பொழுது இங்கு வந்தோட அப்படி அடிமையான ஒரு வாழ்க்கை வந்தது. உன்னால் இது வரைக்கும் எதையுமே சாதிக்க முடியல. உனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை, நிறைய படிச்சிருக்கணும், நிறைய பண்ணணும், நிறைய குடும்ப பொறுப்பான வேலைகள், ஒரு பணத்தை கட்டுறதோ பணத்தை எடுக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் உனக்கு பிடிக்கும். ஆனா உனக்கு இது வராது, இந்த விஷயம் வராது, அந்த விஷயம் வராதுன்னு சொல்லி சொல்லி இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் வரவிடாமலே ஆக்கிட்டாங்க. ஆனா இது எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஒரு பிரச்சனை வந்தா அதற்கு முடிவு உண்டு. ஒரு கஷ்டம் வந்தா அதற்கு முடிவு உண்டு. இப்பொழுது உன்னை அடிமைத்தனமாக வைத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, உன் குடும்பத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதைதான் நீ செய்யணும். அதை மீறி நீ எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அவங்க பேச்ச கேட்கல, அவங்களுக்கு நீ அடங்கி நடக்கல என்ற பெயர். எதற்கு? தவறு செய்தாயா? ஏதாவது இந்த உலகத்திலேயே பொறுக்க முடியாத தவறு செய்தாயா? முக்கியமாக சொன்னால் இது வரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்தவர்கள் மட்டும்தான் பயப்பட வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும், எல்லா விஷயத்திலும் தள்ளி வைக்க வேண்டும். நீ தவறே செய்யல, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் செய்யறேன்னு ஏதோ ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுற, அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நீ நினைக்கிற. புரியுதா? உன் வாழ்க்கையில நீ எதை நினைக்கிறையோ அது நடக்கும். அதற்கான நேரம் பிறந்து விட்டது. மற்றவர்கள் உன்னை ஒரு கூண்டுக்குள் அடைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நீ வழிவிடக் கூடாது. நீதான் ஓட வேண்டும். உனக்கு தைரியத்தையும் அதற்கான வழியையும் தான் காட்ட முடியுமே தவிர எல்லோருக்கும் நேராக எதிர்த்து நின்று போராடுவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. நான் நேரடியாக வந்து நான் சாய் வந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு வழிவிடுங்கள் என்றால் சொல்ல முடியும்? நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் காட்டுகிறேன் என்றால் அதற்காக ஓட வேண்டும், அதற்கான வேலையை செய்ய வேண்டும். எதுவுமே செய்ய மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீயே சொல் பார்க்க. முதலில் நம்பிக்கை வையுங்க, உங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயத்தின் மீது ஆசை வைக்கிறீர்கள். அதாவது ஒரு விஷயத்தில் போட்டி போட்டு மற்றவர்களுக்கு நேராக அடம் பிடித்து ஒரு காரியத்தில் இறங்குகிறீர்கள் என்றால் அந்த காரியத்திற்காக நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உழைக்க வேண்டும். அடுத்த முறை ஒருவர்
என்ன நீ என்னமோ சண்டை போட்டுட்டு இவ்வளவு விஷயத்த செஞ்ச, ஆனா உன்னால ஒண்ணும் செய்ய முடியலையான்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. புரிகிறதா? அந்த மாதிரி அடம் பிடித்தால் மட்டும் பத்தாது, அதற்காக ஓடி உழைக்க வேண்டும். நீ எதற்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு நடக்கும். கூடிய சீக்கிரமாக நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல மடங்கான திருப்பங்களை கொடுக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். பயமோ கவலையோ கண்ணீரோ எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். சந்தோஷமாக மட்டும் இரு. எல்லா நாளும் சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிஷம் உன்னை வாழ வைத்து அழகு பார்த்து உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துவேன். இந்த சாய் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறேன் என்றால் அது உனக்காக, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வேன். உனக்கான ஒரு அற்புதத்தை உருவாக்குவேன். நிறைய விஷயங்களை தேடுகிறாய், நிறைய விஷயங்கள் உனக்காக கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.